மிச்சம் இருந்தது ஒரே ஒரு சூடாமணி. போன தரம் ஹனுமான் வரைச்சே அத்தையும் வாங்கிட்டு போயிட்டார். ஆக மொத்தத்தில் எதுவுமே இப்போ சீதையின் இடத்துல கிடையாது. நான் என்ன கொடுக்க முடியும் ஹனுமன்னு கேட்டாள். ஹனுமார் பிரார்த்திக்கிறார், நான் பெரிய உருவத்தை எடுத்துண்டு 700 ராட்சசிகள் உன்னை 10 மாசமா துன்புறுத்தி இருக்கிறார்கள். 10 பேரையும் என் கைக்குள்ள வச்சு சித்திரவதமாக பிழிந்து கொன்றுவிட வேண்டும். இதுக்கு அனுமதி கொடுத்தால் போரும்னார் ஹனுமான். சீதா அடுத்த வார்த்தை பேசினாள், பாபானாம் வா சுபானாம் வா வதாருகானாம் பிளவங்கம காரியம் கருணம் ஆரியன நகச்சின் அபராத்தி. ஹே குரங்கே இப்படி பேசினியேனா சீத்தை. வால்மீகி தூக்கி வாரி போட்டது. ஹனுமானை பார்த்து குரங்கேன்னு ஒருத்தரும் இன்னி வரைக்கும் கூட்டது கிடையாதுன்னா. சச்சிவோத்தமன், சங்கீத வித்வான், நவவியாக்கரண பண்டிதன், ராமதூதன், ராமதாசன் இப்படித்தான் அவர் பேர் எடுத்திருக்காரே தவிர நாக்குக்கு தைரியம் வருமா நமக்கு சொல்றதுக்கு? ஹனுமானை பார்த்து குரங்கேன்னு கூப்பிட்டுட்டாளேன். அவள் கூப்பிடுவள் ஜகத்துக்கே மாதாவானபடியாலும் அஸ்ய ஈசானா ஜெகதா விஷ்ணு பத்னின்னு ஜகத்துக்கு ஈஸ்வரி பிராட்டி கூப்பிட்டா குரங்கே, நீர் இக்ஷ்வாகு குலத்தில் பிறக்கவில்லைன்னாள். ஹனுமான் கேட்டான், என்ன இப்போ? நான் இக்ஷ்வா குலத்தில் பிறக்கலே, நான் ராமன் குலத்தில் பிறக்கிறேன். பிறந்தாத்தான் காலில் விழுந்தவர்களை ரட்சிக்கிறதுனா என்னன்னு உமக்கு தெரியும். அதனால தான் தெரியல. என்னமோ ராட்சசிகளை கொல்லணும்னு பார்க்குறீரே, இவெல்லாம் சம்பளம் கொடுத்ததுக்காக இத்தனை நாள் என்னை துன்புறுத்தினா. நாளைக்கு விபீஷணன் சம்பளம் கொடுத்தா எனக்கு அலங்காரம் பண்ணுவார்கள். எய்தவன் இருக்க அம்பன் ஒந்து பிரயோஜனம் இல்லை என்ன சீதை ஹனுமானிடத்திலே சொல்லி குரங்கேன்னு கூப்பிட்டாளாம். ஹனுமானுக்கு மனசுல துணுக்குன்னு இருந்தது. நாம இக்ஷ்வா குலத்துல பிறக்கல வாஸ்தவம் தான், ஆனா ராமதூத்தனாச்சே, ராம சம்பந்தர் கொல்லியும். அப்ப சரணாகத்தன்னா என்னன்னு எனக்கு தெரியுமே அப்படின்னு நினைச்சிருந்தாராம் ஹனுமான். சீதை சடக்குன்னு பதில மாத்தினாள். தன்னாலும் நீர் ராமனை தெரிஞ்சுனுட்டீர், சீதாராமனும் உமக்கு தெரியாது. இப்பதானே பார்க்க போறீர். வெறும் ராமனை தெரிஞ்சின்றால்னா ரட்சிக்கிறது என்னன்னு புரியாது. சீதாராமர்களை தெரிஞ்சின்றா தான் ரக்ஷணம்னா என்னதுன்னு தெரியும். வெறும் ராமன் இருந்தா கொல்லத்தான் தெரியும். அவர் என்னைக்கு யாரை ரட்சித்திருக்காரு? இப்போ நான் கூட இருந்தா தானே ரட்சித்து கொடுப்பேன். என்னை எல்லாரிடத்திலையும் தன்னை அர்ஜனத்தாலும் பர்சனத்தாலும் துன்புறுத்திய ராட்சசிகளிடத்திலே கூட தான் நல்ல மனசு படைத்தவளாக இருந்தாளோ இல்லையோ, பெண்ணே அது உனக்கு ஏற்படட்டும். சுமனாக சுவர்ச்சாக நல்ல சரீரத்தில் உனக்கு காந்தி ஏற்படட்டும். உடம்பு நன்னா இருந்தா தான் குடும்பமே நன்னா இருக்கும். இது கார்த்தால் எழுந்ததுலேருந்து ராத்திரி வரைக்கும் 1000 வியாதி சொல்லிண்டே கழிச்சிருந்தோம்னா அது கணவன் சொன்னாலும் நன்னா இருக்காது, மனைவி சொன்னாலும் நன்னா இருக்காது. இது என்ன மேற்கொண்டு குடும்பம் வளர்றதுக்கு காரியத்தை பார்க்கறத விட்டுட்டு இதனை எப்போ பார்த்தாலும் நமக்கு வியாதி சொல்லிண்டே இருக்காளேன்னு தோணும். இந்த வியாதி வர்றதுக்கு பாதி காரணம் விவாக மந்திரத்தை சரியாக சொல்லாமை. விவாக காலத்தில் மட்டும் மந்திரத்தை ஒழுங்கா சொல்லியிருந்தோம்னா வியாதியே வர. இது பெண்களை குத்தம் சொல்றதுல அர்த்தமே இல்லை. ஏன்னா அவ மந்திரமே சொல்றது இல்லை. சொல்ற தத்தனி இந்த புருஷன்னா ஒழுங்கா சொல்லணும்னா அவர் தான் சொல்லியிருக்கணுமே தவிர கூட. அதனால நீங்க இனிமே உங்களுக்கு யாருக்கானும் பெண்களுக்கு உடம்புக்கு வந்ததுன்னா கூட தைரியமா அவரை கேளுங்க. ஒழுங்கா மந்திரம் சொல்லியிருந்தா இந்த வம்பு இல்லையோ இல்லையோ, இதனாலதான் இது ஏற்பட்டு பாருன்னு அவரைத்தான் கேட்க வேண்டும். இந்த விஷயத்துல எல்லாம் பெண்களுக்கு ரொம்ப சௌரியம் பண்ணி கொடுத்துருக்கு சாஸ்திரம். ஒரு பக்கத்துல நமக்கு தோணும் எங்களுக்கு வேதம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாளே அப்படின்னு ஸ்திரீகளுக்கு தோணிட்டு இருந்தாலும் அது ஒரு கவலை இல்லை. இப்போ அந்த கடமையே இல்லையே. ஒரு கஷ்டப்படுறதா இருந்தா தானே நாளைக்கு பொறுப்பு சமந்துக்கணும். உனக்கு பொறுப்பு வேண்டாம். ஸ்திரீகளை பொறுத்த வரைக்கும் ஒரே பொறுப்பு, புஷ்பத்தை தொடுத்து பெருமானுக்கு சமர்ப்பித்தல், சந்தனம் அரைத்து சமர்ப்பித்தல், தளிகை அவனுக்கு பிடித்தா போலே பண்ணி சமர்ப்பித்தல், கோயிலாழ்வாருக்கும் பெருமாளுக்கும் ஒரு குறவராம பார்த்து கொள்ளுதல். இதுதான் ஸ்திரீகளுக்கு இடப்பட்ட முக்கியமான பணி. இதை பார்த்துட்டாலே மோட்ச நிச்சயம். இது சாஸ்திரமும் வேண்டாம், பூணலும் வேண்டாம், சந்தியாவந்தனமும் வேண்டாம், தபஸும் வேண்டாம், எதுவுமே தேவையில்லை. இது ஒண்ணுமே இல்லாம நேர வழி போட்டு வச்சிருக்கிறச்சே நாம எதுக்கு குறைஞ்சிக்கணும்? இப்போ இதை சொல்ல விட மாட்டேங்கிறாளே, அதை சொல்ல ஒண்ணுமே சொல்ல வேண்டாம் உண்டுன்னு ஒருத்தர் எழுதி வச்சுட்டு போனா இதை சொல்லலையே நாம எதற்காக கவலைப்படணும்? இதுக்கு தான் கீழே சொன்னேன். இந்த புருஷன் நிறைய கடமைகள் இருக்கிறபடியாலே தப்பிட்டார்னா கரணம் தப்பினா அவருக்கு மரணம். ஆனா ஸ்திரீகளுக்கு அந்த பொறுப்போ கடமைகளோ இல்லாதபடியாலே ஏறினதே 2 படி சுலபமா பகவத் அனுகிரகத்தை பெத்துடலாம். என்ன அவரவர்களுக்கு எது ஏற்றதுன்னு பெருமானுக்கு தெரியும். அது என்னமா அவர் ஓர வஞ்சனையா இப்படி வச்சு விட்டார்லாம் நம்ம கேட்கறதுல அர்த்தமே கிடையாது. பகவான் பார்த்து அவனுக்கு நம்ம பேர்ல இல்லாத கரிசனமா இன்னொருத்தருக்கு வந்துட போறது, வேதத்துக்கு நம்ம பேர்ல இல்லாத அன்பா இன்னொருத்தர் நம்ம இடத்துல காட்டிவிட போறா. அது பார்த்து ஸ்திரீகளுக்கு இது கடமை, புருஷனுக்கு இது கடமை, பிராமணனுக்கு கடமை, க்ஷத்ரியனுக்கு கடமை பிரிச்சு விட்டுட்டா அதை பாடம்னு ஒத்துண்டு போனோம்னா நமக்கு எத்தனையோ நன்மைகள் எல்லாம் கிடைக்கும். ஆக இந்த கடமையே இவனுக்கு கிடையாது. இவள் பார்த்துக்க வேண்டியது என்ன? எக்காரணம் கொண்டு சால கிராமத்துக்கோ பெருமாளுக்கோ அன்னைக்கு தளிகை இல்லாம வைக்கவே கூடாது. அது ஒரு பெண்ணுக்கு ரொம்ப முக்கியமான கடமை. நாம அங்கங்க நாங்கள் ஊருக்கு போடுவோம், பெண்ணை பார்க்க போவோம், பிள்ளையை பார்க்க போவோம்னு பெருமாளுக்கே பண்ணாது இருக்காளோ இல்லையோ, அதெல்லாம் தப்பு. அதுக்கு வேணா கேள்வி கேட்கணுமே தவிர இந்த வேதத்தை சொல்லலை சந்தியாவந்தனம் பண்ணலேன்னு கேட்டுன்னு இருக்கிற நாழியிலே ஏன் பெருமாளுக்கு பண்ணலே? பாதி பேர்
அரிசியும் வச்சு வெல்லத்தையும் வச்சு பருப்பையும் வச்சுட்டு பெருமாளையும் பக்கத்தில் வச்சுட்டு போய்ட்றா. சரியா தவறா? நாங்கள் ஊருக்கு போனோம் சுவாமி, அதனால அரிசிப்பானைக்குள்ள பெருமாளை இழப்புண்டு போயிட்டோம்னா இது பல பேர் பண்ணிட்டு இருக்கிற காரியம்தான். அது சரியா தப்பான்னு அவாவாளுக்கே மனசுல சந்தேகம் இருக்கும். இப்படி யோசிச்சு பாருங்களேன், இது சரியா தப்பான்னு புரிஞ்சுக்கணும்னா நம்ம குழந்தையாட்டம் பெருமாளை பார்த்துக்கணும்னு சாஸ்திரம் சொல்றது. தேசிகன் அழகா எழுதி வச்சு போனார், நம் குழந்தைய பார்க்கறா போல பரிவோட பார்த்துக்கோ. ஒரு ராஜகுமாரங்கிட்ட எப்படி பயந்துண்டு சேவை பண்ணுவியோ அப்படி பயந்துண்டு சேவை பண்ணு. ஒரு யானையினிடத்துல யானைப்பாகன் எப்படி ஜாகிரதையா நெருங்குவனோ அப்படி நெருங்கு. 3 திட்டாந்த சொல்றார். யானைக்கு யானைப்பாகன் எப்படி பண்ணுவனோ, ராஜகுமாரனுக்கு சேவகன் எப்படி பண்ணுவனோ, தாய் மகனுக்கு எப்படி பண்ணுவளோ அதை போல பெருமானிடத்துல நீ போய் செய்வாய் என்ன தேசிகன் எழுதி வைத்தார். அத்தனை பரிவோட பண்ணணும். குழந்தை பிறந்திருக்கு, 1/2 வயசு தான் ஆறுது, 6 மாச குழந்தை. வெளியூருக்கு போகணும், குழந்தைக்கு பண்ணி வச்சுட்டு ஏதாவது எடுத்து வச்சுட்டு போனோம்னா பால் பக்கத்தில் வச்சோம், சர்க்கரையை வச்சுட்டோம், அரிசியை வச்சுட்டோம், பருப்பு வச்சுட்டோம், சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 6 மாசத்துக்கு போயிட்டு வரதா இருந்தா பெருமாளையும் அரிசி பானையில் வச்சுட்டு வெள்ளத்தையும் சர்க்கரையும் பக்கத்தில் வச்சுட்டு போகலாம். நடக்காதே. பெருமான நம் குழந்தையாட்டம் பார்த்துக்கணும்னு சாஸ்திரம் சொல்லித்தன்னால் என்ன பெருசா அவர் கேட்டுட்டார். 1/2 அழாக்கு கேட்டிருப்பாரா, 1/4 அழாக்கு பிரசாதம் கேட்டிருப்பாரா? அதை பண்றதுக்கு முடியாத நம்ம என்ன அப்பேற்பட்ட காரியம் பார்த்துடுறோங்கிறதே தெரியல. இதை விட மற்றொரு காரியம் ஸ்திரீகளுக்கு இல்லை. இதை பண்ணி பெருமான சரிவர பார்த்துட்டாலே அந்த கிரகத்தில் இருக்கிற புருஷனை பத்தி கவலையே படாம பெருமான் கிரகத்தை சரிவர பார்த்து கொள்ளுவன். கிருகிணின்னு அவளுக்கு பேர் கொடுத்திருக்கா. சகதர்மச்சாரிணி. இவன் தர்மத்தை நடத்த வேண்டும் என்னால் அவள் தர்மத்தை சரிவர பார்த்திருந்தா தான் இந்த தர்மமே நடக்கும். அதனால் இங்க சுமனா சுவர்ச்சாக உடம்பு நன்னா ஆரோக்கியத்தோட இருந்தா தானே வீட்டு காரியத்தை சரியா பார்க்க முடியும். ஆரோக்கியம் ஏற்படட்டும்னு பிரார்த்தித்தார். அடுத்து ஜீவசூகு, நல்ல புத்திரர்களை பெறுவாய். பிராட்டி பார்த்துத்தானே நம்ம அத்தனை பேரையுமே புத்திரர்களாக பெற்றிருக்கிறாள். ஒரு பெண்ணுக்கும் நல்ல சந்ததி ஏற்பட வேண்டும். சந்ததி என்பதே ஞானத்தையும் பக்தியும் வைராக்கியத்தையும் ஊட்டி விடுவதற்காக. வெறும் பணத்தை மட்டும் அடுத்திருக்கிறவனுக்கு எழுதி வைக்கிறதில்லை. இது ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கோம். ஆஸ்திக்கு ஒரு பிள்ளை வேணும், அனுபவிக்கிறதுக்கு அன்புக்கு ஒரு பெண்ணு வேணும்னா ஆஸ்தினா ஏது ஆஸ்தி? இவர் ஞானத்தை சேர்த்து வச்சிருந்தா அதை ஆஸ்தியா பிள்ளை இடத்துல கொடுக்கணும். அதற்கு அவள் தானே பெற்றே கொடுத்தாக வேண்டும். அதனால் அவளை ஜீவசூகு தேவகாமா, தேவர்கள் காரியத்துல உனக்கு ஆசை இருக்கட்டும். சீதையே தேவ காரியத்தில் ஆசைப்பட்டுத்தான் நடத்தினாள். சுந்தரி ரகுநாதஸ்ய சுரஸ்திரீ துக்கசாந்தையே தசானனஸ்ய பவனே தசமாசான் உவாசக. பிராட்டி 10 மாசம் போய் சிறை புகுந்தாள். எதற்காக அவனுடைய ராவண பவனத்தில் சிறை இருந்தாள்? தேவஸ்திரீகளை எல்லாம் சிறை பிடித்து சிறையில் அடைச்சு வச்சுட்டானா ராவணன். அவர்களுடைய சிறையை வெட்டி விடுவதற்காக பிராட்டி தான் வலிய சிறை புகுந்தாள். இது ராமாயணத்தில் அழகான ஸ்லோகம். அப்ப இன்னொருத்தர் காரியத்தை நடத்துறதுல எவ்வளவு ஆசை இருக்கு? ஒரு பெண்ணுக்கும் வருகிற விருந்தாளிகள் காரியத்தை நடத்துவதிலே அபார ஆசை இருக்க வேண்டும். அதிதிகளை சத்கரிப்பதில் ஆசை இருக்க வேண்டும். அதனாலே ஜீவசூகு தேவகாமா சியோனா, எல்லாருக்கும் நன்மை பயப்பாய். 2 பாதம் 2 கால் இருக்கிற பிராணி, 4 கால் இருக்கிற பிராணின்னு சொல்லி சொல்லியோ. ஷக்கு சியோனா பவந்து திபாது. 2 கால் இருக்கிறதுன்னா காக்கைன்னு வச்சுங்கோ. 2 கால் இருக்கிற காக்கையின் இடத்துல சீதை எவ்வளவு அன்பு காட்டினாள். ராமனிடத்து சீதை இடத்துல திருமார்பல அலகால குத்தி காக்காசுரன் அபச்சாரப்பட்டுட்டான். ராமன் எழுந்து பார்த்த உடனே அம்ப விட்டுட்டார். இன்னைக்கு நீங்க சித்திரக்கூடம் சேவைக்கு போனீங்கன்னா மந்தாக்கினி நதிக்கரையில ஒரு பெரிய பாறை இருக்கு. அதுல ஷஹப்பா வட்டம் வட்டமா போட்டு வச்சிருப்பா. இங்கேதான் ராமன் முட்டியை ஊனிண்டார், இங்கேதான் ராமன் வில்ல வளைச்சார், இப்படித்தான் காக்கா ஓடித்துன்னு மொத்தத்தையும் காட்டுவா. நெஜ காக்கையே அங்க பறந்துட்டு இருக்கும். அந்த சமயத்துல பார்த்து இங்கேதான் காக்கையை விட்டான்னா சீதை பக்கத்துல இருந்தாள். ராமன் தர்பத்த அஸ்திரம் பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணி விட்டுட்டான். எல்லா இடத்துலையும் காக்காசுரன் சுத்தி சுத்தி பார்க்கறான். ஒருத்தரும் கதவை திறக்கலை. மறுபடியும் அதே ராமனுடைய திருவடிகளிலே வந்து விழுந்தான். விழும்போது காக்கையனுடைய கால் ராமன் திருவடிகளை பட்டு இருக்கு. சீதை யோசித்தாள், இவன் தலை படுறதுக்கு கூட யோக்கியதை கிடையாது, இவன் கால் போய் ராமன் காலில் பட்டுடுத்தே. தச்சிரஹா பாதையோஸ்தஸ்ய யோஜயாமாச ஜானகி. அவன் தலையை பிடித்து திருப்பி ராமன் திருவடியில படும்படி வைத்தாள். வதாரகம் அப்படி காக்குஸ்தகா கிருபையா பர்யபாலயத்து. உடனே கிருபையோட ராமன் ரட்சித்தான். அப்ப 2 கால் காக்கையின் இடத்துல எத்தனை அன்பு வைத்திருக்கிறாள். அதனாலதான் சாஸ்திரத்திலையும் 2 கால் இடத்துல அன்பு வைனுது. 4 கால் இடத்துலன்னு சொன்னால் ஒரு மானனிடத்துல எத்தனை ஆசைப்பட்டு கூப்பிட்டாள் சீதை. ஆக ஒரு பெண்ணுக்கு ஆண் மக்களிடத்திலேயும் பெண்களிடத்திலேயும் மற்றும் உண்டான பிராணிகளிடத்திலேயும் அபாரமாக ஆசை இருக்க வேண்டும். என்ன இந்த மந்திரத்திலே கன்னியாவரணத்தின் போது முதல்ல பிரார்த்திப்பர்கள். கன்னியாவரணமும் முடிந்த பிற்பாடு அடுத்த நிலைக்கு போவோம். இந்த பெருமாள் அப்படித்தான் இந்த கன்னிகையை வரிக்கிறதுக்காக வகுளமாலிகை அனுப்பிச்சு விட்டார். வகுளமாலிகை போறதுக்குள்ள பெருமானுக்கு உள்ளத்துல எண்ணம்,
இவ போய் பேசி காரியம் நடக்குமோ நடக்காதோ, நாம வேஷம் போட்டுண்டு போய் முதல்ல விஷயத்தை சரிவர சொல்லிட்டு வந்துருவோம்.